السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் நமக்கு விதியாக்கிய பல்வேறு கடமைகள், ஐங்கால தொழுகை, நோன்பு, இன்னும் பிற கடமைகள், உபரியான வணக்கங்கள் என்கிற அடிப்படையில் இரவு நேர வணக்கங்கள், தொழுகைகள், இவைகளிலெல்லாம் குர்ஆன் ஓதுவது, இப்படி பல்வேறு விஷயங்களில் ஆர்வம் செலுத்திய வண்ணம் நாம் இருக்கின்றோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கான் என்கிற இந்த அத்தியாயத்தின் 25வது அத்தியாயத்தில 63வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 77வது வசனம் வரைக்கும் அந்த சூராவுடைய கடைசி வரைக்கும் முஃமின்களின் பண்புகளை பற்றி பேசுகிறான். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானின் அடியார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதிலே முதலாவதாக அல்லாஹ் பணிவை பற்றி சொன்னான். அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த கிபிரியத் அவர்களிடத்தில் இருக்கவே இருக்காது. தவாது தான் இருக்கும், பணிவு தான் இருக்கும். அவர்களுடைய காசு, செல்வம், செல்வாக்கு, ஆளுமை செலுத்துதல், அவர்களுடைய அறிவு, இது எல்லாமே என்ன செஞ்சிடாது, அவங்கள பெரிய ஒரு ஆளு அப்படின்னு தன்னை கருதவே வச்சிடாது. நாம அல்லாஹ்வுடைய அடியார், ஒரு சாதாரணமான ஒரு அடியார் என்று எல்லோரோடும் எளிமையாக, நளினமாக, மென்மையாக, அழகிய உறவு கொள்வார்கள் என்கிறதா முதலாவது ஒரு பண்பாக அல்லாஹ் சொன்னான். அடுத்தது ஜஹலுக்கு எதிரான ஒரு செய்தியை அல்லாஹ் பதிவு செஞ்சான். இந்த மடையர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களிடத்திலே பேசும்போது உஷாராக பேசுவார்கள். வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன், இந்த அடிப்படையில ஜஹலை பற்றி ஒரு விளக்கம் இருக்கணும். யாருக்கு? இந்த இறையடியார்களுக்கு. அறியாமை என்பது ஒரு ஆபத்தானது. அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதனும் ஆபத்தானவன். அப்போ அறியாமையை விளக்க வேண்டும். நாம் அறியாமையிலிருந்து நம்மளை என்ன செய்யணும், பாதுகாக்கணும், அறிவை பெறுவனும், அறிவை பெறுவதற்கு முயற்சிக்கணும். இப்படிங்கிற ஒரு செய்தியை ரப்புல் ஆலமீன் இரண்டாவது பண்பாக அந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதனுடைய அடுத்த பண்பாக அல்லாஹ் சொல்கிறான், பணிவை சொன்னவன், ஜஹலை பற்றி எச்சரித்தவன், இரவு நேர வணக்கத்தை பற்றி சொல்கிறான். வல்லதீன யபீத்தூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, இது அவர்களுடைய பண்பு. எப்படி பூமியில் பணிவாக நடப்பார்கள் சொன்னானோ, எப்படி அறியாத, அதாவது ஐயா ஜாஹிலியத்தான மக்கள், அறிவியலர்களிடத்துல உஷாரா இருப்பாங்கன்னு சொன்னானோ, சலாம் சொல்லிடுவாங்கன்னு சொன்னானோ, அந்த அல்லாஹ் என்ன சொல்றான், இரவு நேரத்துல வணங்குவாங்களாம். வல்லதீன யபீத்தூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. நைட் ஆயிடுச்சுன்னா அவங்க வெறுமனே தூக்கத்துக்கு மட்டும் நைட்டு, அரட்டைக்கு மட்டும் நைட்டு, கொரட்டைக்கு மட்டும் நைட்டு அப்படின்னு அந்த நைட் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. நைட்டு முழுக்க நல்லா உட்காந்து என்ன செய்யறது, செல்போனை கடந்து நோண்டிக்கிட்டே கிடக்கிறது. எதையாவது ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸை பாக்குறோமா, அல்லது பேஸ்புக்ல எதையாவது ஒண்ணு பாக்குறோமா, அல்லது ஒரு சேட்டிங் பண்றோமா, இதுக்கு அமைச்சுக்கிறது. அல்லது வெறுமனே கும்பல் கும்பலா டீ கடையில உட்காந்து நல்ல ஒரு சாயா, இங்க எந்த கடையில சாயா இப்ப கிடைக்கும் என்று சாயாவுக்கு என்று ரொம்ப ரொம்ப நேரத்தை, அதாவது நேரத்தை ரொம்ப செலவிட்ட கூடாது. ஏதாவது கொஞ்ச நேரம் குடிச்சோமா அடுத்த கட்ட வேலைக்கு போயிடலாம். ஆனால் பொதுவாக இது ஆண்களா இருந்தாலும் பெண்கள் சும்மா பேசிக்கிட்டே இருக்கு, டிவி நல்ல ஒரு சீரியலை ஒண்ணு பாக்குறது, ஏற்கனவே விட்டு போன சீரியல், விடுபட்ட சீரியல் எல்லாத்தையும் நைட்டு கலா செய்யறது. ஏன்னா இப்படியான ஒரு விதம்லாம் இல்லாமல் இரவு நேரம் என்பது ஒரு சேஃபான ஒரு இடமா இருக்கு. இந்த ஈமான்தாரிகளுக்கான இடம் என்னன்னா, இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே இரவுல கொஞ்ச நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் நில்லுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆர்டர். அதுக்கு அடுத்து குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவின் குஸ், அல்லது அந்த பாதி இரவு நில்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவின் குஸ் மின்ஹு கலீலா, அல்லது பாதியை விட கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்றான். அவு ஜித் அலைஹி, அல்லது கொஞ்சம் கூட்டிக்கிடுங்கன்னு சொல்றான். எப்படியோ இரவுல பெருவாரியாக வணங்குவது என்பது ஆரம்பத்துல ஃபர்லா இருந்துச்சு. இதே அத்தியாயத்துல பின்னாடி கடைசி வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்ன ரப்பக யஅலமு அன்னக தக்கூமு அத்னா மின் சுலிஸைல் லைல் வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிஃபத்தும் மினல் லதீன மஅக் அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இரவுல மூன்றில் ஒரு பகுதி,
இரவுல பாதி. இரவு இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரவுல நிறைய பகுதிகளில் வந்து ஆரம்பத்தில் நீங்க தொழுகிறத அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருக்கிறான். நீங்க தொழுகிறீங்க, உங்களோடு இருக்கக்கூடியவங்க தொழுகிறாங்க. இருந்தாலும் பயனாளிகள் இருக்கிறதுனால, போராளிகள் இருக்கிறதுனால நீங்க வந்து கட்டாயமா தொழணுங்கிறது கிடையாது. கொஞ்ச நேரத்தை நீங்க தொழுதா போதும் அப்படின்னு ரப்பு சலுகை தர்றான். ஆரம்பத்துல ஃபர்லு இரவுல நிக்கணுங்கிறது, அப்புறமா சலுகையாக அல்லாஹ் ஆக்கிட்டாங்கிற வசனம் குர்ஆன்ல சூரத்துல் முஸம்மில் எல்லாம் பாக்குறோம். இரவு நேர தொழுகை இருக்கா இல்லையா, இது பொதுவாக நம்ம வந்து நோம்புக்கு மட்டும் பாத்தியப்படுத்தி வச்சிருக்கிறோம். இதைதான் அல்லாஹ் இங்க உடைக்கிறான். இரவு நேர தொழுகை என்பது நோம்புக்கு உரியது கிடையாது. இது முதல்ல என்ன செய்யப்படணும், தெளிவா இருக்கணும், பிக்சர் தெளிவா இருக்கணும். நம்ம செய்யறோம் செய்யலங்கிறது ரெண்டாவது, நம்முடைய பலம் பலகீனங்கிறது ரெண்டாவது. முதல்ல நாம விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தராவி தொழுகை இருக்குல்ல, தராவின்னு சொல்றோம், கியாமுல் லைல் சொல்றோம், தஹஜ்ஜத்னு சொல்றோம், எல்லாமே ஒரே தொழுகையை தான் சொல்றோம். ஒரே தொழுகைக்கு தான் பல பேர். சரிங்களா? இந்த தொழுகை என்பது இஷாவுக்கு பிறகு, சுன்னத்துக்கு பிறகு நாம தொழுகிற அந்த ஃபஜ்ர் வரைக்கும் தொழக்கூடிய இந்த இரவு, ஃபஜ்ர் பாங் சொல்ற வரைக்கும் தொழக்கூடிய இந்த தொழுகை என்பது ஒவ்வொரு முஃமினுடைய பண்பு, வெற்றி பண்புன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க ஒரு இடத்துல, குல் அஊரப்பியுக்கும் பிகைரின் மின் தாலிக்கும் லில்லதீன தக்கவ் இன்த ரப்பிஹிம். அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல எவ்வளவு பெரிய அன்பளிப்பு வச்சிருக்கான் தெரியுமா? ஜன்னத் தோட்டங்களை வச்சிருக்கிறான். அதுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதில் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும், அதில் அவர்களுக்கு அழகான துணைகள் இருக்கும். இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியில வல்லாஹு பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் வந்து அடியார்களை நன்கு பார்த்து கொண்டிருக்கின்றான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லதீன யகூலுன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகினா அஸாபன்னார். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு காண்டியும் நரக வேதனை காண்டி துஆ செய்வாங்க, நரக வேதனையிலிருந்து காப்பதற்கும் துஆ செய்வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பட்டியலை போடுறான். அஸ்ஸாபிரீன், அவர்கள் யார் தெரியுமா? அந்த நல்ல அடியார்கள், பொறுமைசாலிகள். வஸ்ஸாதிகீன், அவர்கள் உண்மை பேசக்கூடியவர்கள். வல் கானிதீன், அவர்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். வல் முன்ஃபிகீன், அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் செலவு செய்யக்கூடியவர்கள். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரத்துல அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள். இது வந்து ரமலான்ல மட்டுமா எல்லா காலங்களிலுமான்னு கேட்டா, சஹர் நேரம்னா என்னது? நிறைய பேர் சஹர்னா சாப்பாடு நினைச்சிட்டு இருக்காங்க. சஹர்னா சஹர் சாப்பாடு அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. சஹர் என்பது ஒரு நேரம், லுஹர் ஒரு நேரம், அசர் ஒரு நேரம், மக்ரிப் ஒரு நேரம், இஷா ஒரு நேரம், ஃபஜ்ர் ஒரு நேரம், சஹர் ஒரு நேரம். சஹர் என்ன நேரம் அப்படின்னா, ஃபஜ்ருக்கு முந்தைய நேரத்துக்கு பேர் என்னதா அரபியில? சஹர். சஹர்ங்கிறது அஸ்ஹார், சஹருடைய பன்மை சொல் வந்து அஸ்ஹார். அல்லாஹ் சொல்றா வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். இந்த சஹர் நேரத்துல இஸ்திக்பார் செய்யறது ஒரு முக்கியமான ஒரு குணம். யாருடைய பண்பு? அல்லாஹ்வுடைய அடியார்கள். சஹர் நேரம் வந்து ஒரு பூஸ்டப்பான ஒரு நேரம். தஹஜ்ஜத வந்து நீங்க தொழுவுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அது உங்களுடைய சொல்லுக்கு வலுவூட்டும், உங்களுடைய ஈமானுக்கு வலுவூட்டும்னு சொல்றான். இந்த சஹர்ங்கிறது இரவினுடைய ஓரப்பகுதி, இரவினுடைய கடைசி பகுதிக்கு பேர் என்னது? சஹர். இதை நாம விளங்கிக்கணும். சஹர்ல நிறைய பேர் என்ன, சஹர் நேர நிகழ்ச்சின்னு சொல்லி அங்கேயும் யூடியூப் திறந்து உட்கார்ந்துட கூடாது. நிறைய பேர் அந்த காரியத்தை பண்றாங்க. அது இந்த தௌஹீத் அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த 80களுக்கு பிறகு பிரச்சாரம் நல்லா வந்துச்சா இல்லையா? நம்மளா அப்ப சின்ன பிள்ளை இருந்த, சின்ன பறக்கவே இல்லை 80 ஆரம்பத்துலலாம், அதுக்கப்புறமா தான் பறக்கிறோம். ஆனாலும் இந்த தௌஹீது பிரச்சாரம், உண்மையான புத்துணர்வு ஊட்டல் என்பது ஏற்படும். அப்பப்போ வந்து ஒரு குழப்பம் வரும், அப்புறம் ஒரு புத்துணர்வு வரும். அப்போ வரும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி சில கொஞ்சம் இதை தவிர்த்துக்கலாமா அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்துச்சு. அதுல ஒண்ணு இந்த சஹர். சஹர்ல உட்காந்து எந்திரிச்சிட்டு டிவி முன்னாடியே உட்காந்துக்கிறது, அதையே இபாதத்தை நினைச்சுக்கிறது. அதை பார்த்தா தான் அன்னைக்கு என்ன செய்யும், சஹரே போட்டாச்சு நிகழ்ச்சி பேசியாச்சு, அங்க கிடந்து சண்டை போட்டு கிடக்கிறது ரெண்டு பேரும். ஒரு டிவியில அவர் இவரை பேசுவாரு, இன்னொரு டிவியில இவர் அவரை பேசுவார், போலாம் சஹர்லயே ஆரம்பிச்சு விட்டுறது. அப்புறம் நோந்துறவரையும் இவங்களுக்குள்ள சண்டை போட்டு கிடக்கிறது. இப்படின்னு சொன்னா தலைவர் பத்தியா அப்படின்னு சொல்லி இங்க குடுமி புடி பிடிச்சிருக்காரு. இதெல்லாம் இருக்கு. சஹர்ல வந்து பெரும்பாலும் இந்த யூடியூப் பாக்குறது, இந்த டிவியை பாக்குறது, இதெல்லாம் குறைச்சு வச்சுக்கணும். சஹர் என்பது சாப்பிடணும். சஹர்ல எப்ப சாப்பிடணும்? நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கறான். 2 மணிக்கு சாப்பிடலாமா சரத்து, 3 மணிக்கு சாப்பிடலாமா? பேனிக்கையாம். 2 மணிக்கு சாப்பிடுறது பேனிக்கை, 3 மணிக்கு சாப்பிடுறது பேனிக்கை. யார் சொன்னா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுட்டு பாங்கு சொல்றதுக்கு ஒரு 50 வசனம் தான் இடைவெளி இருக்கும். ஒரு 50 வசனங்கள் ஓதுற அளவுக்கு தான் இடைவெளி இருக்கும். சரிங்களா? அது வரைக்கும் நினைச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். மார்க்க நமக்கு அனுமதித்தது. சஹரை பிற்படுத்துங்கள், இஃப்தாரை முற்படுத்துங்கள், அது ஒரு விஷயம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க.
ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டே இருப்பாங்க. சஹரை பயந்தால், அதாவது ஃபஜ்ரை பயந்தால் என்ன செய்வாங்க? அவித்ரு, ஒற்றப்படை ஆக்கிடுவாங்க. இந்த ஒற்றப்படை ஆக்குறது எப்ப? சஹரை பயந்தால், ஃபஜ்ர் வந்துரும் பாங் சொல்லிடுவாங்கன்னு பயந்தா. ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, நாங்க வீட்டுல வந்து சஹர் சாப்பிட்டுட்டு வேக வேகமா ஓடுவோம், நாங்க போறதுக்குள்ள பாங்க சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கு? எண்டு டைம் தான் இதுதான். வந்து கடைசி நேரத்துல சாப்பிட்டாலே போதுமானது, சரிங்களா? அதுக்கு ஃபஜ்ர் தொழுகை நடக்கும்போது சாப்பிட்டு இருக்க கூடாது, அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுறணும். அல்லாஹ்வுடைய கிருபையில பாங்கு ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வசனம் ஓதுற அளவுக்கு சாப்பிடுறதுக்கான நேரம், அல்லாஹ்ட்ட நிறைய துஆ செய்யக்கூடிய ஒரு நேரம். அல்லாஹ் வந்து அல் குர்ஆன்ல ஒரு இடத்துல சூரத்து சஜ்தாங்கிற வசனம் அத்தியாயம், அதுல சொல்றான் பாருங்க, தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபா வ தமஆ. இந்த அடியார்கள் யார் தெரியுமா? தங்களுடைய, அல்லாஹ் பெருமையா பேசுறான். அந்த இடத்துல நம்ம இருக்கணும்லங்க, நான் தான்டா அதுன்னு சொல்லணும்ல. அந்த பெருமையா அல்லாஹ் பேசுறானது யாரு? அண்ணா அப்படி சொல்லணும்ல. நம்ம யார்ட்டையும் வால்போஸ் அடிச்சு விட்டோம், பெருமையா பேசுறவன் நான் தான் அப்படின்னு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். ஆனா அல்லாஹ்வுக்கு நமக்கு ஒரு டீலிங் இருக்கணும்ல. நான் தான், நானும் அப்படிதான் எஞ்சிருவோம்ப்பா, அல்லாஹ் பிடிச்சு அப்படி ஒரு மனசு வரணும்ல. அதுதான் அல்லாஹ் சொல்றான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ. மலாஜினா என்னது? இதுதான் மலாஜி. இந்த இருக்கா விழாப்புறம், இந்த விழாப்புறத்தை விட்டு எந்திரிக்கிறது. எதுக்கு எந்திரிப்பாங்க? கடை துறக்கிறதுக்கு கிடையாது. எதுக்கு? சந்தைக்கு போறதுக்கா? கிடையாது. எந்திரிக்கிறது அவங்க தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கு. தஹஜ்ஜத் தொழுகிறதுக்காண்டி எந்திரிப்பாங்க. அல்லாஹ் சொல்ற ஸ்பெஷலா, அதுக்கு அல்லாஹ் பெருமையா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், ஷே அவன் பாடுக்கு தூங்குறான், ஜாலியா தூங்குறான், அவனை இப்ப யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்களா? ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ணல. அவனை டிஸ்டர்ப் பண்றது எல்லாமே என் மீது அவனுக்குள்ள பாசம், என் மீது அவனுக்குள்ள அக்கறை, எனக்கு கட்டுப்பட வேண்டும், என்னோடு நெருங்க வேண்டும் என்கின்ற அவனுடைய ஆவல். என்னுடைய அடிமை பெண்ணை பார், என்னுடைய அடிமை இளைஞர்களை பார், இளம் பிள்ளைகளை பார், பெரியவர்களை பார், ஆண்களை பார், பெண்களை பார், குழந்தை எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறான். அவன் எந்திரிச்சு தொழுவறதுக்குள்ள நிக்கிறான். அவன் எந்திரிச்சு வேற எங்கேயும் போகலையே, சகரு காலியா போய் உயரமாளிகள் ஓடி போறானா? அங்கெல்லாம் போலையே. அவன் எந்திரிச்சு தொழுவைக்குள்ள வந்து நிக்கிறான். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமா. ஆசையோடும் அச்சத்தோடும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள். துஆ கேட்கிறது அல்லாஹ் சொல்றான், யதுஊன ரப்பஹும். துஆ கேட்கிறது ஸ்பெஷலுங்க. நீங்க போய் டிவியை பாக்குறத விட நீங்க போய் உட்கார்ந்து எதையாவது அசரத்து அன்னைக்கு தான் உட்கார்ந்து கல்வி கூட அந்த கல்விக்கான டைம் இல்லாது. பாக்குறத தப்பு ஹராமுன்னு சொல்ல முடியாது. ஆனா இபாதத் அதை விட முக்கியமான பிரையாரிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் எதுக்கு வழங்கணும் இருக்குல்ல. அல்லாஹ் முதல் வாரத்துக்கு வந்துருவான். எப்ப? சஹர்ல. நீங்க என்ன சரியா கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த யூடியூப் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லக்கூடாது. நீங்க டக்குனு ரப்புக்கு என்ன செய்யணும்? ஆன்சர் பண்ணு. யா அல்லாஹ். அல்லாஹ் வந்துட்டு என்ன சொல்றானா, கேட்டா கொடுப்பேன் அப்படிங்க, பிரார்த்தித்தால் அங்கீகரிப்பேன், பாவ மன்னிப்பு கேட்டால் அவனுக்கு மன்னிப்பு வழங்குவேன். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நேரமா இருக்குது இது? வந்து நீங்க நோம்புக்கு மட்டும் நினைச்சு கூடாது, எவ்ரி டே, ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு நாளும் சஹர் நேரம் உண்டு. எப்படி ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் நேரம் உண்டோ, ஒவ்வொரு நாளும் இஷா நேரம் மக்ரிப் நேரம் உண்டோ, ஒவ்வொரு நாளும் லுஹர் நேரம் அஸர் நேரம் உண்டோ, அது போன்று ஒவ்வொரு நாளும் என்ன நேரம் உண்டு? சஹர் நேரம் உண்டு. சஹரிலே பாத்தீங்கன்னா இறையடியார்கள் என்ன செய்யும். அதனால நம்ம இன்ஷா அல்லாஹ் நோம்புல எதுக்கு பயிற்சி பெறுறோமோ இல்லையோ, நோம்புல 5 வேளை தொழுகை எல்லாம் டிஃபால்ட் எப்பவுமே. நோம்புல இந்த நைட்டு இரவு நேர தொழுகைக்கு பயிற்சி பெற்றணும். நம்ம தஹஜ்ஜுக்கு எஞ்சி பழக்கப்பட்டிருக்கோம்லங்க, இப்ப அழகா எஞ்சிக்குத. மறுநாள் ஒரு நோம்பு முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு எஞ்சி, அப்பா 3 மணிக்கு சும்மா சோறு தந்தா திம்பமா சாப்பிட மாட்டோம். ஆனா பழகிடுச்சு நமக்கு. இப்போ நைட் எந்திரிக்கிறோம், பள்ளிவாசலுக்கு போறோம், நண்பர்களுக்கு போன் பண்றோம், எழுப்பி விடுறோம். இதெல்லாம் பழகுனதுனால இந்த பழக்கத்தை அப்படியே இயர்லி ஆயுஷ் முழுக்க, அடுத்த வருஷம் வரைக்கும் ஆயுஷ் முழுக்க கொண்டு வந்துட்டேன்னா, இந்த தஹஜ்ஜத் என்பது ஒரு பரக்கத்தான ஒரு நேரம். தஹஜ்ஜத் அல்லாஹ் சொல்ற அந்த வசனத்தை சொல்லிட்டு, தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் சொல்லிட்டு, ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன். எந்த ஒரு இதயமும் எந்த ஒரு மனுஷனும் அறிந்திராத மறைத்து வைக்கப்பட்ட அன்பளிப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும். யாருக்கு? இந்த அடியார்களுக்கு மறைத்து வைக்கப்பட்ட அன்பளிப்பு, கிஃப்ட், சர்ப்ரைஸ் சொல்றோம்ல. அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் சொல்லிட்டான். எங்க சொல்லி வச்சிருக்கான்? மறைத்து வைக்கப்பட்டதுன்னா சர்ப்ரைஸ் சொல்றேன் வச்சிருக்கேன் பாரு, உனக்கு தான் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன நான் சொல்ல மாட்டேன், 2 மணிக்கு சொல்ல, கண்ணை மூடு அப்படி போம்ல, கண்ணை மூடி தர எனக்கு ரொம்ப பிடிக்கும் சர்ப்ரைஸ் சூப்பர் அப்படி சொல்ற மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்? எல்லா யாரும் தெரியா ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும், மறைத்து வைக்கப்பட்ட எந்த ஒரு மனுஷனுக்கும் தெரியாத பொக்கிஷங்கள், சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன். யாருக்கு சர்ப்ரைஸ்?
யாருக்கு? தஹஜ்ஜுது தொழக்கூடியவங்களுக்கு. இரவு நேரங்கள்ல நின்று இரவினுடைய ஓர பகுதியில எழுந்திருச்சு தொழுவக்கூடிய அந்த தொழுகைக்கு பெரிய சிறப்பு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. எப்படி தொழுவாங்க தெரியுமா? சும்மா சில வாட்ஸ்அப்ல எல்லாம் பாக்குறோம், நம்ம புள்ள நம்ம அப்சா அழகா ஓதுறாரு, நிம்மதியா நிதானமா ஓதுறாரு. ஆனா பொதுவா என்ன செய்யறாங்க, அத்தனை ஊத்தர நினைச்சுவாங்க, பின்னாடி யாரோ ஒரு நெருப்பு கட்டி விட்ட மாதிரி ஓதுவாங்க. அல்லாஹ் அக்பர் சமியல் அலிம் ஹமீதா அல்லாஹ் அக்பருக்கு இன்ன சாதனை படிக்கிறாங்களாம். கிண்ண சாதனை 20 நிமிஷத்தில் 20 ரக்காத். இப்படிலாம் நினைச்சாங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாது. தொழுகைங்கிறது எப்படி இருக்கணும்னா, நம்ம தொழுகை கூட கொஞ்சம் ஸ்பீடு தான். ஸ்பீடுன்னா ஒட்டுமொத்தமா நான் சொல்றேன், மேல பல ரசூலா தொழுகை எப்படின்னு நான் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது, ஆனா தொழுகை குவான்டிட்டி கம்மி, அப்படிதானே, அளவு கம்மி, ஓதல் கம்மி. ரசூலா என்ன ஓதுவாங்களா, ஒரு தடவை தக்பீர் கட்டாங்களா ரசூலா, சூரத்துல் பக்கரா ஆரம்பிச்சாங்களாம், பின்னா நின்றுக்கிட்டு சூரத்துல் பக்கரா ஓடி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சா முடிச்ச உடனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதீன் நிசா ஆரம்பிச்சிட்டாங்களாம். சூரத்துல் பக்கரா ரெண்டரை ஜூஸ். அடுத்து சூரத்துல் நிசா அது ஒரு 1.25 ஜூஸ், ஒரு 1.5 ஜூஸ் வரும், அது போயிருச்சு. அதுக்கு அடுத்து முடிப்பாங்கன்னு பார்த்தா அங்க ஆல இம்ரான் அந்த பக்கம் போயிட்டாங்க, திரும்ப முன்னாடி போயிட்டாங்க, ஆல இம்ரான் ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஜூஸ் முடிச்சு விட்டாங்க ஒரு ரக்காத்துல. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய கால்லாம் வீங்கி இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய கால்கள்லாம் வீங்கும்னு சொன்னார். ரசூலுல்லாஹ்க்கு பிரத்யேகமா, நபி இல்லையா அவங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்களா, இப்படி வீங்குற அளவுக்கு தொழுறீங்களே, உங்களுக்கு முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்க, இப்படி பயம், அந்த தொழுகைனா பயம், ஒரு அச்சம், ஏதாவது ஏன் அப்படி நிக்கிறீங்க கேட்கும்போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமான்னாங்க. நன்றியுள்ள அடியார்களின் அடையாளமும் கூட இரவு நேர வணக்கம் தான். இன்னைக்கு கொஞ்ச நேரம் நின்னால் அசரத்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேங்கிறாங்க, கொஞ்சம் குறைச்சிருங்களேன். சில நேரம் பயாருக்கான்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லலைங்க, சொல்றேன், கொஞ்சம் அப்படி கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்குமே. நீங்க லோர்ல இந்த ருக்குல கொஞ்சம் எங்களை கொஞ்சம் நாளா தொலை வைக்குவோனா இல்லையா, அப்ப சொல்றது பின்னாடி இருந்து 50 பேர் இருந்தா 50 கருத்து. அசருதே அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், அப்புறம் நோம்பலாம் திறந்தாச்சாம, நேற்று கொஞ்சம் இசால கொஞ்சம் அப்படி இந்த ருக்குவை கொஞ்சம் கூட்டிட்டீங்க, அப்படிமா கொஞ்சம் கஞ்சி வெளியே வர அளவுக்கு ஆயிட்டு. இப்படி என்ன செய்யறது, நல்ல வயிறு முட்டை குடிச்சிட்டு இந்த லோகர்ல இப்படிலாம் ரொம்ப என்ன செய்வாங்க, இமாம்களை போட்டு ஒரு வழி ஆக்கி, அசரத்தை போட்டு ஒரு வழி. அவர் ஏற்கனவே மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கோம், என்னடா இது முத்தசாபியாத் இருக்குன்னு பாப்பாரா, இதுல பின்னாடி வேற இவர் நிக்கிறார, இவருக்கு ருகோ குறைக்கணும், அவருக்கு சஜிதாவை கூட்டணும், இன்னொரு ஆளு சஜிதாவை டபக்கு நெஞ்சிருக்கீங்களே, ஒரே தொழுகையில 10 கருத்து. இப்படிலாம் என்ன செய்திருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பார்க்கணும். ஆயிஷா அலி சொன்ன மாதிரி அவர்களுடைய அழகு, அவர்களுடைய நீட்டும் பொழுது தொழுகிற அப்படி ரசிக்கிறாங்க. இரவு நேர வணக்கம் என்பது இபாதத்தாளிகளின் அடையாளம், அல்லாஹ்வின் அடியார்களுடைய அடையாளம், நன்றி செலுத்துபவர்களின் அடையாளம், பாவ மன்னிப்பு பெறுபவர்களின் அடையாளம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று, மறைத்து வைக்கப்பட்ட சர்ப்ரைஸ் கிஃப்ட்களை பெற்று தரக்கூடிய ஒரு இபாதத்து என்னது, இரவு நேர வணக்கம். இரவு நேர வணக்கம் சொல்லையும் உறுதியாக்கும், ஈமானையும் உறுதியாக்கும். இன்னும் பல்வேறு சிறப்புகளுக்குரிய இந்த இரவு நேர வணக்கங்கள்ல நாம ரமலானிலும் ரமலான் அல்லாத எல்லா காலங்களிலும் ஆயுட்கால் முழுவதும் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.